நெல்லையில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண 350 கோடி ரூபாயில் நாகர்கோவில், தென்காசி, சங்கரன்கோவில், மதுரை சாலைகளை இணைக்கும் சுற்றுச்சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான நில எடுப்பு பிரிவில் தாசில்தாராக பணியாற்றுபவர் செல்வகுமார். இவர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் அவரது கட்சி கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ள புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானது. நாம் தமிழர் கட்சியின் சில கூட்டங்களில் கலந்து கொண்டதாகவும் தகவல்கள் பரவியது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனுக்கு புகார்கள் சென்றன. இதன் அடிப்படையில் தாசில்தார் செல்வகுமாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் துறை ரீதியான விசாரணை நடத்தவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தாசில்தார் செல்வகுமாரின் மனைவி சத்யா நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் நெல்லை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டார். தாசில்தார் நாம் தமிழர் கட்சியுடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்துள்ள புகார் வருவாய்த்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளவும், நிதியினை உயர்த்தி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தியும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் காவல்துறையினரின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்குமாறு மத்திய மற்றும் தமிழக அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுன் வீடு அலுவலகத்தில் 2வது நாளாக விடிய விடிய நடந்த சோதனையில் புதிய அரசியல் கட்சி ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியதற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த ஆவணங்களில் தனது தொழில் நிறுவனங்கள் மூலமும் ரொக்கமாக வழங்கியதற்கான சில குறிப்புகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே ஆதவ் அர்ஜுனாவிடம் கைப்பற்றிய ஆவணங்களை வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரடியாக அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 2வது நாள் சோதனையில் ரொக்க பணம், வெளிநாட்டு முதலீடுகள், பல்வேறு கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் நன்கொடை வழங்கியதற்கான ஆவணங்கள் கைப்பற்றி அதற்கான வருமானம் குறித்து மார்டின் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணையின் முடிவில்தான் சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் நன்கொடை வழங்கிய விவரங்கள் முழுமையாக தெரியவரும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சிசு பராமரிப்பு பிரிவில் நேற்று இரவு 10:45 மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை மற்றும் இராணுவ தீயணைப்பு வாகனம் நிகழ்விடத்திற்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டன. எனினும் தீயில் கருகியும் கரும் புகை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டும் 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. 37 குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு மதிப்பூதியம் வழங்க 171 கோடியே 89,11,407 ரூபாயை தமிழக அரசு விடுவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து வாக்குகள் எண்ணப்பட்ட நாள் வரை தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு வழக்கமாக மதிப்பூதியம் வழங்கப்படும். 5 மாதங்களாகியும் இந்த தொகை வழங்கப்படவில்லை. இதேபோல் தேர்தல் பணிக்கான செலவின தொகையும் விடுவிக்கப்படாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டம் காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட வாலிபர் உயிரிழந்ததாக கூறி அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். 2 நாட்களுக்கு முன்பு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி அதே மருத்துவமனை மருத்துவர் பாலாஜியை நோயாளி ஒருவரின் மகன் கத்தியால் குத்தினார். பலத்த காயத்துடன் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இதை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விக்னேஷ் எனும் நோயாளியின் உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் பணியில் இல்லாததும் முறையான சிகிச்சை அளிக்காததும் தான் காரணம் என்று அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பின்னர் அவரது உடலை பெற மறுத்து மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விக்னேஷின் உடலை அவரது உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லிக்கு திரும்ப இருந்த சிறப்பு விமானத்தில்
தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் தியோகர் விமான நிலையத்தில் சுமார் 2 மணி நேரம் அவர் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அதே சமயம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கோட்டாவில் இருந்து பிரச்சாரத்திற்கு புறப்பட தயாராக இருந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவரும் காத்திருந்தார். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலையில் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ வீர் சிங் திங்கன் தன்னை ஆம் ஆத்மி கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளார். கடந்த அக்டோபர் மாதத்தில் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி முந்தைய 2 ஆண்டுகள் காணாத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை இந்திய அரசமைப்பு ஆதரிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளாமல் அரசமைப்பு புத்தகத்தின் நகலை ராகுல் காந்தி வைத்துள்ளார் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார்.